நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமரன் இந்த யுத்தத்தில் விளைந்த சங்கடங்கள் அனைத்தையும், இடையூறுகளையும், அரைக்கோவல்களையும் தன் பராக்கிரமத்தின் உறுதுணையால் தகர்த்தெறிந்திருக்கிறான். இவன் தன் வீரத்தின் உயர்வை பறைசாற்றியிருக்கிறான். பூரண பக்குவமும் பெற்றுள்ளாய். உன்னை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் கார்த்திகேயா. அண்ட சராச்சரங்களும் உன் மீது கொண்ட எதிர்பார்ப்புகளை இன்று நீ நிறைவேற்றினாய். நீ வெற்றி திருமகனானாய் மகனே. இந்த அண்ட சராசரங்களின் துன்பங்களையும் களைந்தான் குமரன். என்றுமே தர்மம் அதர்மத்தினை வெல்லும் என்ற சித்தாந்தத்தினை இன்று நிரூபித்தான். வியூகங்கள் ஊடுருவப்படாது என்ற வரத்தினை தாரகனுக்கு அளித்தவன் நான் தவிப்பில் ஆழ்ந்திருந்தேன். எனது வரத்தினால் அண்ட சராசரங்களுக்கும் அநீதியை விளைவிக்குமோ என அச்சமுற்றேன். எனினும் சிவமைந்தன் கார்த்திகேயன் வீரத்தினாலும் விவேகத்தினாலும் தாரகாசுரனை வதம் செய்து எனக்கு தவிப்பிலிருந்து முக்தி அளித்தார். இவை அனைத்தும் ஈசனின் திருவிளையாடலே பிரம்மதேவரே. சிருஷ்டியின் உய்வுக்காக நான் பல முறை பூமியினில் அவதரிக்க வேண்டி வந்தது. எனினும் மகாதேவர் சாஸ்வத ஸ்வரூபத்திலேயே சிருஷ்டிக்கு நன்மைகளை புரிந்து வருகிறார். அது மட்டுமல்ல கேசவா, மகாதேவர் சித்த புருஷர். எனினும் இந்த சிருஷ்டியின் துன்பங்களை களைவதற்காக தன் வைராக்கியத்தை தியாகித்தார். எண்ணிலடங்கா துன்பங்களை சகித்தார். அதற்கு பின்பு தேவி பார்வதியை மணமுடித்த கிரகசாஸ்திரத்தையும் ஏற்றார். கார்த்திகேயனும் உதித்தார். சிருஷ்டியை சங்கடங்களிலிருந்து காப்பதற்கு மகாதேவர் என்றும் தயங்கியதில்லை. அதன் காரணமாகவே அவரை ஜெகத்ரட்சகர் என்றும் அழைக்கின்றனர். நீ பூரண நலன்தானே மகனே? ஆம் தாயே, எனக்கு பாதிப்பேதும் இல்லை. ஆதிசக்தியின் ஆற்றலையும் அன்னையின் ஆசிகளையும் பெற்ற இவன் எவ்வாறு பாதிப்பிற்குள்ளாவான்? நம் மகன் வெற்றி திருமகன் பார்வதி எவரது தந்தையும் ஆசானும் தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டர் மகாதேவரோ, அவர் வெற்றியடைவதில் வியப்பென்ன? நந்தி, உன்னிடம் பயிற்சி பெற்ற மாணாக்கன் இன்று தனது தேர்வினில் தேர்ச்சி பெற்றுள்ளார். குமாரர் கார்த்திகேயர் வாழ்க வாழ்க! குமாரர் கார்த்திகேயர் வாழ்க வாழ்க! யாம் இன்று வெற்றி பெற்றோம். அசுரர்கள் சேனை தவிடு பொடியானது. எண்ணியதை ஈடேற்றினோம். தோல்வியை பரிசளித்தோம் அசுரர்களுக்கு. இனி விடுதலை பெற்றது எமது சொர்க்கலோகம். அசுரர்கள் பிடியிலிருந்து தப்பி சுதந்திரம் அடைந்தது. இவ்வெற்றிக்கு எம் சாகசமும் எமது தொலைநோக்குமே காரணம். அத்துடன் எம் யுத்த தந்திரமும் உதவியது. இவை அனைத்தும் அதன் விளைவுகளே. ஒரு சமயம் நான் கார்த்திகேயரை தேவசேனாதிபதியாக்க நிர்ணயித்திருக்காவிடில் நமக்கு இத்தகு பெரும் வெற்றி என்றும் கிட்டியிருக்க இயலாது. ஆகையினால்தான் நான் தேவகணங்களுக்கெல்லாம் அரசனாக, தேவேந்திரனாக வெற்றுள்ளேன். தேவேந்திரன் ஒன்றை நினைவு மறக்கிறார். இந்த யுத்தத்தினும் அதிக முக்கியத்துவம் பெற்றது மீதம் உள்ளது. அது தேவேந்திரனுக்கும்
ஆணவத்திற்குமான யுத்தம், அகங்காரத்துடனான யுத்தம், தன்னலத்துடனான யுத்தம். சத்தியம் உரைத்தீர்கள் மாதவா. ஈட்டிய வெற்றிகளினால் மமதை கொள்ளாதிருப்பது அத்தியாவசியமானது. எனினும் தேவேந்திரனது வார்த்தைகள் அவர் பெற்ற இந்த வெற்றியினால் உன்மத்தம் கொண்டதாகவே தெளிவாக உணர்த்துகிறது. அவ்வாறு நடந்திருக்க இயலாது. இந்த தகவலை நான் உண்மையாக கொள்ள இயலாது. தாரகன் தவத்தினால் மகிழ்ந்த பிரம்மதேவரே வரமளித்தார். அவனது யுத்த வியூகங்களை எவரும் தகர்க்க இயலாதே. அவ்வாறிருக்க அந்த பாலகன் தாரகாசூரனை நெருங்குவது எவ்வாறு சாத்தியமானது? இருக்காது. என் புதல்வன் மடிந்திருக்க இயலாது. தாரகாசுரனது மரணம் நிகழ்ந்தது, அது உறுதி. பிரம்மதேவரிடம் வரம் வேண்டிய சமயத்தில் தாரகாசுரன் கார்த்திகேயனின் ஜனன நோக்கத்தினை மறந்தான். கார்த்திகேயன் தாரகாசுரனுக்கு தன் ஆற்றல் யாதென்பதை உணர்த்தவும் செய்தான். குமரா, எனது ஆயுட்காலம் முடிவடைந்தது. எனினும் சத்தியம் உரைப்பாய். என் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அளித்த வரம் இன்று எவ்வாறு பொய்த்தது? இல்லை தாரகாசுரா, நீ எதை வேண்டினாயோ அதையே பிரம்மதேவர் உனக்களித்தார். தவறழைத்தவன் நீயே. வரம் வேண்டுகையில் நீ உண்மை மறந்தாய். கார்த்திகேயன் தனி ஒருவனும் இல்லை, பூரண சேனையும் இல்லை. நான் ஒரே சரீரம் கொண்ட 6 உயிர்களின் சங்கமமானவன். அதற்கு காரணமானவனும் நீயே. மறந்தாயா? நீ அரங்கேற்றிய அட்டூழிய செயல்களினால் நான் 6 பிண்டங்களாக பகுக்கப்பட்டு அவதரித்தேன். நீ இன்று தோற்றாய் தாரகாசுரா. உனது சாதுரியமே உனது மரணத்திற்கான அஸ்திவாரமானது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயமின்றி தாரகாசுரன் எனது பக்தனே. எனினும் எந்த ஒரு பக்தனும் வரங்களை பெற்ற பின்பு அதனை துஷ்பிரயோகம் செய்தால் அதனை ஏற்க இயலாது. கார்த்திகேயா, ஆற்றல்களை பெறுவது அதீத கடினமானது. எனினும் அதனிலும் கடினமானது அதை இழக்காதிருப்பது. அதனை உறுதி செய்ய அவ்வாற்றல்களினால் பெற்ற பொறுப்பினை செப்பனே நிறைவேற்ற. மாறாக செயல்பட்டால் தன்னிலை இழக்க நேரிடும். அதுவே அழிவிற்கு வித்திடும் விதையாகும். யுத்தத்தில் நிகழ்த்திய தவறுகள் யாதாயினும் அதனின்று பாடங்கள் பயில்வது அவசியம் குமரா. இல்லையே உயர்வடைவது சாத்தியமல்ல. எனினும் இந்த யுத்தத்திலிருந்து நான் கற்க வேண்டியது என்ன தந்தையே? தாரகன் என்னும் ஒரு அரக்கன் அழிந்ததால் மட்டுமே தீமைகள் அனைத்தும் அழிந்து விடாது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே யுத்தமானது என்றும் நிகழ்ந்த வண்ணமே இருக்கும். அந்த யுத்தத்தில் இன்று ஒரு அத்தியாயம் பூர்த்தியடைந்தது. நாளை மற்றொரு அத்தியாயம் துவங்கலாம்.
இந்த சிருஷ்டிதனில் தீமை இருக்கும் மட்டும் நன்மையும் நிலைக்கும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான யுத்தம் அதனில் வெற்றி என்றும் நன்மையையே சார்ந்திருக்கும். என் புதல்வனது மரணத்திற்கு காரணம் எவராயினும் அவர் இதற்கான தண்டனையை பெற வேண்டும். இது பரிபூரண அரச குலத்தின் கௌரவத்திற்கு ஏற்பட்ட அவமானம். என் புதல்வனது தியாகமானது ஏற்கமடையலாகாது. சிவ புதல்வனான அந்த கார்த்திகேயன் வஞ்சத்தால் என் புதல்வனை மாய்த்தான். நான் அந்த பாலகனை ஜீவித்திருக்க அனுமதிக்க மாட்டேன். இன்று நான் அடைந்திருக்கும் பரவசத்திற்கு எல்லைகளே இல்லை சுவாமி. இன்று எவராகிலும் என்னிடம் வரங்கள் வேண்டினால் நான் எவ்வித சிந்தனையும் தயக்கமும் இன்றி அதனை வழங்குவேன். அதுவே சத்தியம் என எச்சரிக்கை தேவை. இவ்வாறே நானும் ஒரு வரமளித்தேன். அதன் விளைவை நான் அனுபவித்தானது. தாம் எந்த ஒரு செயலையும் காரணங்கள் ஏதுமின்றி நிகழ்த்த மாட்டீர்கள் சுவாமி. நான் தன்னலம் மிகுந்தவன் என்று நீ குறிப்பிடுகிறாயா? இல்லை சுவாமி. அண்ட சராச்சரங்களும் பயில்வதற்கு ஒரு பாடம் அளிக்கவே தம்மிடத்தில் தாரகாசுரன் வர வேண்டிய போது தாம் தயங்காது அதனை வழங்கினீர்கள். பேராசை எவர் ஒருவரையும் துஷ்டத்தனத்தில் ஈடுபடுத்தும் என்பதை விளக்கினீர்கள். வரமளித்த இறைவனையே அவன் சத்ருவாக எண்ணக்கூடும் என்பதனை உணர்த்தினீர்கள். தமது இந்த பார்வையின் பொருள் என்ன? பார்வதி நமது சங்கமமும் அதன் பின்பும் துன்ப சாயலானது யாதாகிலும் ஒரு ரூபத்தில் நம்மை அணுகுகிறது. என் போன்ற சித்தனது சிந்தனையை கலக்கம் பெற்றதெனில் தயையே உருவான உன் உள்ளம் எவ்வாறு தவித்திருக்கும்? அதை கற்பனையில் எண்ணி பார்ப்பதும் சாத்தியமல்ல. நமக்கு புதல்வன் ஜனித்த மறுகணத்தில் அவனை பிரிந்தாய். பின் கார்த்திகை பெண்களிடத்தில் அவனை ஒப்படைக்கும் கட்டாயம். பலகாலம் அவனை பிரிந்திருந்தது. மீண்டும் அவனோடு இணைந்தது உளமாற அவன் உன்னை அன்னையாக ஏற்காதது. இறுதியாக உன் தாய்மையின் தூய்மையை அவன் உணர்ந்த கட்டத்தில் அவனை வீரனாக்க உன்னிடத்திலிருந்து நான் பிரித்தது. ஓர் தந்தையாக நான் என் கடமைகளை ஆற்றியது உண்மை. எனினும் ஒரு கணவனாக நான் என் கடமையின் என்று தவறினேன். அதனை நன்கு உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் இது மட்டும் உணராத தாம்பத்திய இனிமைகள் அனைத்தையும் பூரணமாக உணர விரும்புகிறேன். இல்லை சுவாமி. தம் அன்பான வார்த்தைகளே என் உள்ளத்தை ஆற்றும் மறுமருந்து. என்று மட்டும் தம்மிடம் நான் கோர இயலாததை இன்று மனமாற நான் வெளிப்படுத்துகிறேன். தாம் ஒரு ஆதர்ச தந்தை மாத்திரமல்ல, உன்னதமான ஒரு கணவரும் ஆவீர்கள். என்றும் எனது துன்பங்களை தாம் உணர்ந்திருக்கிறீர்கள். அத்துன்பங்களில் நின்று என்னை விடுவிக்கும் தேர்வுக்காக என்றும் தாம் பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள். இது
இதுவே எமக்கும் தமக்கும் இடையேயுள்ள பந்தத்தின் சிறப்பாகும். நமது தாம்பத்திய வாழ்வில் இக்கணம் மட்டும் தாம் மனபேதங்களை அனுமதிக்கவில்லை. சமத்துவம் அளித்தீர்கள், நம்பிக்கை அளித்தீர்கள், பரஸ்பரம் மரியாதைகளையும் காத்தீர்கள். நாம் இருவரும் ஏற்ற கடமைகள் பூர்த்தி அடைவதற்காக உகந்த உதவிகளும் செய்து கொண்டோம். நாம் ஓருயிர் ஈருடல் ஆனவர்கள். நம்மிடையே பரஸ்பர அர்ப்பணிப்பு பாவம் இருந்த நிலையிலும் என்றும் நாம் இருவரும் நமது தன்னிலையையும் கௌரவத்தையும் இழக்கும் வகையிலும் செயல்படவில்லையே. தாம்பத்திய அன்பிற்கு இதனினும் சிறந்த எடுத்துக்காட்டு யாதாக இருக்க இயலும் சுவாமி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமாரர் கார்த்திகேயர் வாழ்க! குமாரர் கார்த்திகேயர் வாழ்க! நமது குமாரர் கார்த்திகேயர் வாழ்க! தந்தையே, என் அன்புக்குரிய அன்னையர்களே, தேவகணங்களே, நந்தி மற்றும் ஏனைய சிவகணங்களே, இவ்வெற்றி என்னை சார்ந்ததல்ல, இது நம்மை சார்ந்ததாகும். ஏனெனில் என்னை பராக்கிரமம் பொருந்திய வீரனாக்குவதில் தாம் அனைவருமே பங்காற்றியுள்ளீர்கள். தாம் அனைவரும் தமது ஆற்றல்களை எனக்கு அளித்து தமது ஆசிகளாலும் தமது பிரார்த்தனைகளாலும் இதனை நிகழ்த்தும் தகுதியை எனக்கு அளித்தீர்கள். நமது சேனையின் மகோனத வீரர்கள் யாவரும் என்னை தமக்கு வழிநடத்த அனுமதி அளித்தார்கள். என் மீது நம்பிக்கை கொண்டனர். ஆகையால் இவ்வெற்றியில் தம் அனைவருக்கும் சமபங்கு உள்ளது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என் பணிவன்புகளை ஏற்க வேண்டுகிறேன். வேலனின் வார்த்தையில் சத்தியம் உறைந்துள்ளது. தோல்விக்கு ஒரு காரணத்தை குறிப்பிடுதல் சாத்தியம். எனினும் வெற்றி பரஸ்பர துணையினின்றி ஒத்துழைப்பின்றி சாத்தியமாகாது. வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வெற்றியில் பங்குண்டு. ஆகையால் எந்த யுத்தத்திலும் வெற்றிக்கான புகழினை தனியொரு நபருக்கு அளித்தது உச்சிதமானதல்ல. இருப்பினும் எங்கள் அனைவரது பங்களிப்பையும் கடந்து மகத்துவமானது ஈன்ற தாய் தந்தையின் ஆசிகளே. அதன் துணை இல்லையே எந்த ஒரு நபராலும் தனது வாழ்க்கையின் யாதொரு யுத்தத்திலும் வெற்றி பெறுதல் சாத்தியமல்ல. கார்த்திகேயன் பெரும் பாக்கியம் செய்தவன். அதனால் தேவி பார்வதி மற்றும் தமது ஆசைகளையும் பெற்றுள்ளான். உள்ளத்தால் ஏற்க இயலாத, சகிக்க இயலாத ஒரு அத்தியாயம் இறுதியாக முடிவுற்றது. இந்த வெற்றியினை நாம் கோலாகலமாக கொண்டாடலாம். சொர்க்கலோகத்தில் ஓர் வெற்றி விழாவிற்கு ஆயத்தம் செய்யப்படும். அச்சமயம் தேவேந்திரனுக்கு சொர்க்காதிபத்தியமும் சம்பிரதாய முறையில் வழங்கப்படும். மிக அருமையான சிந்தனை. எனக்கு எனது அரியாசனமும்
அரச பதவியும் மீண்டும் கிட்டும். அநேக காலங்களாக அசுரர்கள் அராஜகத்தால் தலைமறைவு வாழ்க்கை தொடர்ந்தானது. எனினும் இனி மீண்டும் சொர்க்கத்தில் வாசம் செய்வேன். எனது சொர்க்கபுரியில் நிலைத்திருப்பேன். நிகழ்ந்த யுத்தத்தில் நான் எனது பேராற்றலை நிரூபித்தானது. அண்ட சராசரங்களிலும் எந்த ஒரு அசுரனும் எனக்கு இணையாக இயலாது. இனி இந்த தேவேந்திரனின் சொர்க்கத்தை எவரும் அபகரிக்க இயலாது. அது சாத்தியமல்ல.